ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ நான் என்ன பண்ண போகிறேன்னா GTA 5 கேம் பிளே தான் கைஸ் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ராங்க்லின் வெளியே குத்தின்னு போவோம். ஓ போலீஸ் என்ன கைஸ், போலீஸ் இந்த வாட்டியும் போகுது. இது ஒன்றும் நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம்லாம் இல்லை, இது ஒன்றா போத்துருப்போம். பட் நம்ம அதுக்கு வாய்ஸ்லாம் கொடுத்துருக்க மாட்டோம். இப்போ தான் நம்ம ஒன்று கொடுக்குறோம். சரிங்க, நம்ம என்ன வெப்பன் எடுத்து வச்சு பார்க்கலாம். மிசைல் அதான் கத்தா குடி வைக்கணும். எவனா பார்த்தோன்னா கடை முடிச்சு போங்க. தூக்கு தூக்கு தூக்கு. ஐயா இங்கே ஷூட் பண்ணுவோம். ஷூட் பா மனுஷனுங்க. ஓகே, கொஞ்சம் முன்னாடி போவோம். இவனா முத்தின்னு இருக்கான். சீக்கிரம் ஓடுறா ரே ஃப்ராங்க்லின். என்ன ஓட மாட்டான்? ஓடுறான். சங்கிட்ட பஸ் இது ஓடுறா. நான் பஸ்ஸுக்கு தான் அதிகமாக ஆசைப்படுவேன். ஏன்னா எனக்கு பஸ்ஸு தான் பிடிக்கும். பஸ்ஸே இல்லை இங்கே. என்ன நம்பி இதெல்லாம் சரிதான். மிசைல் லான்ச் பண்ண ரெடி கோய். இவனாங்க அப்பப்போ இந்த கேமே கண்ட்ரோல் ஆகும் மாட்டே. இங்கே விடுவோம். இருங்க கார் சீக்கிரம். ஓகே, முடி வைக்கிறாங்க ட்ரை பண்ணுறது. காரும் போச்சு. நம்மளுக்கு லக்கு நம்மளுக்கு இல்லை. இங்கே ஒருத்தருக்கான் முடிச்சு ஊற்றலாமா? ஆனால் இது வேணாம், நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, நம்ம இது கிரெனேட் எடுத்துப்போம். கிரெனேட் நல்லா நினைக்கிறேன். சரி, ஓகே, தூக்கி போடும். தூக்கிடுறா. நான் வெயிட் பண்ணுறானா என்ன கைஸு? தூக்கி போடுறான். ஐயோ, நம்மளுக்கு போலீஸ் கேஸு. இதான் மண்டு போத்துனே. சரி ஓடு. எல்லாம் ஒன்று போலீஸ் பிடிக்கும். அது யாராலையும் தடுக்க முடியாது. அவ்வளோதான். பின்ன நம்மளால எதுவும் பண்ண முடியாதுல்ல கைஸ். நான் இந்த கேமை மொபைலில் ஃப்ளிப் இங்கே ஒரு காருக்கு எடுத்துன்னு போயிடலாம். கண்ட்ரோலே வரல. சொல்லினே. ஐயோ போலீஸ். போய் கார் ஐயறா. ஆஹா, கண்ட்ரோல் இல்லையே. கார் ஓய். இதுனா கைஸ் குட்டிக்காரு செம்மையாக இருக்கே. சீக்கிரம் வண்டி எடுத்து கிளம்பு செய். போச்சு கைஸ், டயர்லேயே சுட்டாங்களே. முடிச்சுட்றாங்க. ஒரு திரும்ப காரை. இன்னைக்கு நம்ம பஸ் ஸ்டாண்ட் தான் போகல. இது வேறு ஒரு சைடு ஸ்கிப் தெரியுது. கொஞ்சம் எஸ்கேப் ஆக சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் போலீஸ். இந்த காட்டை இவ்வளோ ஸ்லோவாக போதே. எஸ்கேப் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் போல். ஐயோ என்ன இது ஸ்கிட்டெல்லாம் அடிக்குது. GTA 5 இவ்வளோ கஷ்டமாகவும் தெரியாமலே போச்சு. ஃபஸ்ட்டு மிஷினே காற்று எடுத்து தான். அதெல்லாம் இரு, நம்ம பக்கத்தில் ஒரு போலீஸ் கிடைக்கே. வாத்தமாதான்க்கு. ஐயோ இறங்கலாமே. எக்ஸ்கூஸ் மீ சார், கொஞ்சம் எந்த நல்லவனும் பஸ்டர். சுட்டு தள்ளிட்டாங்களே. இது தெரியாமலே இது பண்ணியிருந்தேன். நான் மொபைலில் விளாட்றேன். இந்தமாரி உங்களுக்கும் விளாட்ணும் ஆசை இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மொத்தம் ஒரு 100K லைக்ஸ் வந்துட்டோம். உங்களுக்கு நான் எப்படி விளாட்றதுன்னு சொல்லிட்டு, எப்படிலாம் ஃபோனில் விளாட்றது, என்ன பண்ணணுன்றது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஷார்ட்ஸ்லேயே சொல்லிடுறேன். சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு. இந்த வீடியோக்கு ஒரு 1K லைக்ஸ் இருந்தால் ஷார்ட்ஸ் சொல்கிறேன், இல்லைனா வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், நம்ம கண்டினியூ பண்ணலாம். போடா. ஓகே, இங்கே என்ன சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சுன்னா நம்ம போய் ராபரி பண்ணிடலாமா? நல்லா தான் இருக்கும். ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை. அவன் போலீஸ் கால் பண்ணான்னா நம்ம கடை முடிஞ்சிடும். இது நம்ம என்ன வெப்பனை தூக்கி முடிச்சு ஊற்றலாம். என்ன சொல்கிறீங்களா? நம்மளுக்கு பஞ்சு தான் செட்டா. கிரெனேடு.
வேறையா கிரெனேட் எங்கே போடலாம் ஒன்றும் புரியலையே. ஓகே, இங்கே சில பேருக்கு அங்கே போத்துடலாமா? அதுவும் நல்லதான் இருக்கு. ஆனால் அவனுக்கு நினச்சாலும் கொஞ்சம், ஆனால் அவனுக்கு என்ன பண்ணிட்டான் தான் நம்ம கதை முடிஞ்சிடும். ஐயோ இன்ச்சு எடுத்துருங்கடா. இதெல்லாம் சரி பார்த்தாரு. இவனை திருப்பி கொஞ்சம் கஷ்டம். அது நம்ம நண்டு போனாலே போதும். இன்னும் கொஞ்சம் யோசிச்சு ஓகே நில்லு, நீ பேர் நில்றாப்பா. கொஞ்சம் திரும்பப்பா, இன்னும் கொஞ்சோண்டு. ஐயோ இன்னொரு டே, கொஞ்சமாக திரும்ப போதும். கொஞ்சம் இன்னோடா. எல்லாம் சரி பார்த்தாரு. லைட்டாக திருப்போம். இவன் வேறு பொறிமாடா கைஸ் திருப்பணும். ஓகே இங்கே எல்லாம் சரி பார்த்தாரு அது. ஓகே நம்ம பேசுகிற ரோட்லேயே பார்த்துலாம் கைஸ். அவனை திருப்ப தான் இருக்கிற கஷ்டமான மேத்தர். ஐயோ இங்கே ஓதிட்டு நம்ம கைஸ் சரியான வீடியோ இருக்குது. இந்த மீன்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இந்த கேமில் தான் இப்படிலாம் வருது. நாங்கள் பார்க்க ட்ரக்கெல்லாம் போகுது. எனக்கு ஒரு ஐடியா தோணுது, நம்ம இங்கேருந்து என்ன தேவை கேப் எடுத்துன்னு போகலான்னு தோணுது. ஆனால் நம்ம கார் எடுத்துன்னு போனால் கண்டிப்பாக கேஸ் ஆகிறது சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன கேப் புக் பண்ணுவோம். கேப் சொன்னால் இது நான் எங்கே போடு. கேப் புக் பண்ணு. தரே இருக்கிற ஒன்றுக்கிறேன். ஸோ டிரைவர் ஒன்று வேன்னு சொன்னாங்க. பட் ஒருத்தனையும் காணும். ஒரு ஆள் நம்மளுக்கு இந்த சைடு வருவானுங்களோ? அப்படியோ நம்ம சைட்டாக வரணும். இங்கே இருக்குது. ஏய் உத்தர அந்த காரை சத்தம். கேப் புக் பண்ணிட்டு கார் எடுத்துன்னு போகிறானே, நல்லது நம்மளுக்கு ஒரு விதத்தில். பரவாயில்ல, கார் இல்லைன்னு கஷ்டப்பட்டேன், தெரியாமல் ஓய் பத்த நைட்டுட்டேன். ஓய் என்ன கைஸ் இது? காரு தான் இவனெல்லாம் கண்ட்ரோல் முடியலன்னு நினச்சா காரையுமே போலீஸ் கேஸா முடிஞ்சிச்சு போங்க. டேய் எப்படின்னா காரை மேனேஜ் பண்ணும். இது கொஞ்சம் கஷ்டமான மேத்தட் தான். ஓகே எனக்கு வேறு இல்லை, பிரேக் கூட எதுவும் தெரியலையே. ஐ திங்க் ஆர்பியாக தான் இருக்கும். ஸோ அதே கிளிக் பண்ணுவோம். வண்டி இந்த வண்டி எவ்வளோ டேமேஜ் ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல. போல் அதுக்குள்ளே ஸ்டார் போச்சு. வண்டியை மாற்ற ஓடுறது இல்லையே. நிறுத்து போச்சு. இதுக்கு கேஸ் ஆகாமண்டா சரி ஓடிடா கைப்பில்லை. நம்ம என்ன ஒரு கடையாக பார்த்து போகலான்னு தான் பார்க்குறேன். நம்மளுக்கு என்ன பஸ்ஸு கச்சா நல்லாயிருக்கும். பிரேக் இதுதான் பிரேக்கா? எத்தனை போச்சு? உங்கள் தொல்லை தாங்க முடியல. நடுவில் தான் வருவீங்களா? எனக்கே காரை ஓட்ட தெரியாது. நானே திரும்பி எப்படி வீட்டுக்கு போகணுன்னு இருக்கிறேன். போச்சுடா திரும்ப. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிச்சு இந்த கார். இனிமேல் நான் கார் ஓட்டுறதால நான் ஒரு கேப் புக் பண்ண போகிறேன் கைஸ். அதுதான் இன்னைக்கு நான் ஓட்ட போகிறேன். கேப் கம் மேன். எங்கடாது கேப் செயல் பண்ணுங்க. எனக்கு சரி நான் பாருங்க கீழே போயிட்டேன். இது கீழே அவ்வளோதான். கேப் வருமா? டிரைவர் வரணும் சீக்கிரமாக வந்துடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் வரலையே என்ன. ட்ரக்கு மிஸ் பண்ணிட்டவே. டாக்ஸி வருதோ இல்லையோ, இங்கே நல்லா கார் தான் வருது. டாக்ஸி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நிற்குங்க. இவங்க இதை பார்த்தா டாக்ஸி மாரி இருக்குது. இல்லை இது டாக்ஸி இல்லை.
அடிக்கிற வண்டி எடுத்துன்னு போகலான்னு பார்க்குறேன். பட் நம்மளுக்கு தான் வண்டி ஓட்ட தெரியாது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓட்டுங்க. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லையே. நான் எப்போதுமே விளாட்றேன். செகண்ட் டைம் தான். பட் கார் ஓட்ட தெரியாது. வருது நம்ம புக் பண்ணது தான் அது. இப்போ இது வந்து சைடில் வந்துச்சுன்னா நம்ம புக் பண்ணது. ஓய், நான் வியூவே மாற்றியே. ஓய்யோ, என்ன கேப்பை காணேன். பரவாயில்ல, சரி எவ்வளோ. ஏய், என்ன அந்த கேப் என்ன பார்க்க போயின்னு எல்லாம் சரி பார்த்தா நம்ம காரே நம்ம எடுத்துன்னு போயிடலாம். டே செஞ்சு விட்டுருவாங்கடா. இது பாடா பார்த்துட்டீங்களே. ஏ திருப்படா வண்டியா, திரும்ப. ஏய், மறுபடியுமா? டேய், வண்டி நோட்டேச்சு திருப்பி போயிங்க. ரோட்டுக்கு வெளியே வந்துட்டேங்க. நம்ம இதில் என்ன சென்ட் பண்ண முடியும்? ஓய், நம்ம அப்படியே போவோம். சரி. போச்சுடா. கார் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம். அடுத்து நம்மள கார் என்ன பண்ணாமல் இருக்குது நல்லது. எப்போ இறங்குது நல்லது. இறங்குடா. ஓகே, வாங்க இங்கே போயிடலாம். எகிரி குச்சி போயிட வேண்டியதான். எகிரி வந்தாச்சு. ஏய், கார் நிற்குது. இருங்கடா. நல்ல காராக பார்த்துருப்போம். பிளாக் நல்லா இருக்கு. இரா. இந்த கார் எது? ஏன்டா எனக்குன்னே வருவீங்களாடா? ஓகே, வாங்க நம்ம போகலாம். ட்ரக்கு நிற்று வண்டியா. நம்மளுக்கு ட்ரக்குன்னு தான் போகலாம் கைஸ். வேறு எதுவும் தேவை. இங்கே 2 பேர் நின்றுக்காங்களே. நம்மளாண்டா சும்மா விடுவோமா? என்ன கைஸ் சொல்கிறீங்க? சும்மா விட மாட்டோம்னேன். ஆனால் இவங்களை பார்த்தா பாவமாத்துது. நோ ட்ரெயின் கைஸ். அது மெட்ரோ மாரி இருக்குது. நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி தான் எப்படி இருக்கும்? இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் ஒரு இந்தியனாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. கஷ்டப்பட்டு தான் ஒரு சிலர்லாம் இந்தமாரி கேம் போடுறாங்க. அவங்களும் பாவங்கள அந்தமாரி. இப்போ அதனால அவங்களுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்களும் இந்தமாதிரி யூடியூப் சேனல் வச்சோன்னா கஷ்டம்லாம் தெரியும். அதனால சொல்கிறேன் கைஸ். ஏன்னா யூடியூப் சேனல் வைக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டம். நம்மளை பொறுத்த வரைக்கும் வேறு வண்டி ஓட்டுறோன்னா இல்லையான்னு தெரியல. நம்ம போய்கிட்டே தான் இருக்கும். காரே தான் மோத்திருப்போம். நம்ம வேலையை காற்று வைக்கிதான். கேப் புக் பண்ணால் கேப் வருதில்ல. வண்டி நானே ஓட்டணுமா? வண்டி திருப்ப. பிரேக். அப்பா, யாரா இவங்க? பெட்ரோல் பங்க் அப்போனா எங்கள் கடை கண்டிப்பாக இருக்கும். அவங்க கொள்ளை வச்சுருந்தான்னு தான் பார்த்தேன். பட் கடை ஓப்பன்லேயே இல்லை. நம்மளால் பெட்ரோல் போட முடியுமா? வெளியே போகட்டோமா? நான் உனக்கு கேள்விப்பட்டேன் கைஸ். இந்த பெட்ரோல் பங்க் வந்து இந்த பிஸ்தல் வச்சு 11 ரூபாய்க்கு சுத்தா வந்து வெஞ்சிரும் சொல்லியிருப்பாங்க. வாங்க நம்ம 11 புல்லட் வச்சு இதை வெடிக்க முடியுமா இல்லையா டெஸ்ட் பண்ணலாம். எனக்கு இந்த கேம்லாம் நிறைய பேர் எல்லாருக்கும் வச்சுச்சு கைஸ். வந்துச்சா? ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப போக வேண்டியதான். நான் சும்மா விளையாட்டுக்காக போட்டேன், யூடியூப் சேனலுக்காக கிட்ஸு. ஆனால் நீங்கள் ஒரு எத்தனை சொல்கிறது 18 வயசு இந்தமாரி மேலே இருக்கவங்க தான் விளையாடணும். ஏன்னா இது வந்து அடிக்ட் ஆகக்கூடிய கேம். நான் விளையாட்டுக்கு ஒரு ரீசன் வந்து போயிட்டே தான் இருக்கும். ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். என் கண்ணுக்கு ஒரு கடை கூட மாற்ற மாட்டேது கைஸ். அங்கே போனால் நம்ம காசு இரு இங்கே ஒரு ட்ரக்கு விடுக்குறாரு. நம்மளுக்கு முக்கியம் எது? ட்ரக்கு. ட்ரக்கு நான் கிராஸ் பண்ணிடுச்சு. சரி வாங்க, இங்கே ஏதோ ஒரு கடை மேத்தது போய் பார்ப்போம்.
கடை தானா? கடை தான், பட் முடிக்கும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நம்ம வண்டி என்னைக்கு கடை ஓப்பனில் இருக்கு. ஏன்னா நம்மளாம் ஒரு திருதுனாச்சு. திருதுனா இருக்கும்போது எவனோ கடையை ஓப்பன் பண்ண மாட்டான். பட் நம்மளுக்கு அது ஒன்றும் பிரச்சனையே இல்லையே. ஃப்ராங்க்லின் வந்து ஒரு கேங்ஸ்டரு, அது உண்மைதான். சரி போய் சீக்கிரம் போய் அந்த கார் எடு. ஏய் கைஸ் மனுஷருங்க, பின்னாடிக்கு அந்த கார் நான் எங்கேயோ பார்த்துதுங்க. இது அந்த ஃபஸ்ட்டு மிஷனில் அந்த கார் ஆச்சு. ஆத்தியை பார்த்துட வேண்டியதா? மேடம் ஒரு எமர்ஜென்சி. என்னடா இது உக்காந்துட்டா? சரி அடா பாவி, ஒரு என்னடா இது? ஏய் இது மைக்கிள் எப்பவுமே ஒரு இடம் தானே. நான் ஜிடி5 ஃபோனில் பார்த்துக்கிறேன். இங்கே மைக்கிள் தான் வரும். இதே தம்பி, இங்கே ஒரு கார் இருக்குதா? பட் அது இருக்கிறது சேஃபான்னு தெரியாது. ஆனால் போலீஸ் இருந்துச்சுன்னா முடிச்சு விட்டுருவாங்க. நம்ம நில்லு நம்ம வேலையை காட்டலாமா? அங்கே போயிருப்போம். பார்த்தீங்களா, கெட் அவுட் ஆன் த வேன்ற மாதிரி சொல்லுது. ஏய் காரை எடுக்க மாட்டாங்க. சரி வாங்க நம்ம பார்த்து நம்ம வேலையை பார்ப்போம். இங்கே இருக்காங்க சில பேர், அச்சு ஓத்துடலாம். என்ன இது நம்ம ஊர்லலாம் ஆம்பளைங்க தான் சிகரெட் பிடிக்கிறாங்க, பார்த்தா இங்கே பொம்பளையே சிகரெட் பிடிக்குது. ஓடிப்பா ரெட்ரா டே ஃப்ராங்க்லின் விடாதே. ஓடுறா, அடி அது பாவி, அது இல்லைடா. பிங்க்டா, ஓட்டு போடுறது இப்படி பண்ணிட்டேடா. அது வேறு நம்ம மேலே கொலை கேஸ் போடுறோம் போல். இங்கேருந்து ஓடிட்டு நல்லது கைஸ். ஓடு சீக்கிரம் ஓடிடு. ஓகே கைஸ், நம்ம தப்பிச்சு வந்துட்டோம். இதெல்லாம் அந்த அக்கா கொலை கேஸ் தான் நம்ம மேலே கொடுக்கும். நம்ம என்னைக்கு ஜெயிலுக்கு போயிருக்கோம். வா, இந்த பில்டிங் நல்லா பெருசாக இருக்கே. இன்னும் என்ன பில்டிங் இருங்க. இப்போ எதுவும் ஒன்று எனக்கு கிராஷ் ஆச்சு போச்சு. என்னது இது பெருசாக தெரிஞ்சு? ஓ ஆம்புலன்ஸ் கைஸ். அங்கே ஒரு கார் தண்ணி நிற்குது. ஏதோ என்பிசி விட்டு போய்க்கிறான் போல். நம்ம பேத்துறோம். என்பிசின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அதாவது இந்த கேமில் சும்மாவே சுற்றி இருப்பாங்களே, கேமில் நம்ம மெயின் கேரக்டர் தான். சும்மா இருக்கவங்க தான் நம்மளாம் ஒரு சில என்பிசின்னு சொல்லுவோம். அந்த தான். ஆனால் இதில் ஒரு என்பிசி ரொம்ப மோசமானவனுங்களாக இருப்பானுங்க. ஏன்னா பாவமே பார்க்க மாட்டானுங்க, அச்சு போத்துருவானுங்க. நம்ம கார் எடுக்க வேண்டியதான். சீக்கிரம் வர்றா தம்பி. கைஸ், இந்த காரோட டயரை கொஞ்சம் பாருங்களேன். என்ன கைஸ் இது வித்தியாசமாலாம் இருக்கு. வச்சுதான் நம்ம எதுக்கு இந்த காரில் கலர் பண்ணிக்கிட்டு ஏறா ஓடி. இப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த காரை இரு கைஸ். நான் இப்போ ஒரு பெரிய ட்ரக்கை பார்த்தேன். ஏண்டா எனக்குன்னே வருவீங்களாடா? இதோ இருக்கு. எப்போ பிரேக் போட்டேன் இறங்கு. நல்ல இந்த துபாய் ஒரு கார்லாம் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ட்ரக் இருக்குது. இந்த ட்ரக்கை மட்டும் நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு போனால் வைங்களேன், அவ்வளோதான். அது மட்டும் இல்லை கைஸ், இது கொக்கோ கோலாவோடைய இதுலாம் போட்டிருக்கு. ஐ திங்க் அப்போ இது கொக்கோ கோலா பஸ்ஸு. கொக்கோ கோலா வந்து இந்த கம்பெனி உருவாக்கியிருக்காங்க அப்படின்ற பஸ்ஸை. இது வந்து என்ன பண்ணோம், பஸ்ஸில் லாரி. இது வந்து இப்படிக்கு எங்கே போகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது ஃபேக்ட்ரியிலேருந்து கடைக்கு எங்கன்னா போவோம். நாங்கள் நம்மளுக்கு அப்படியே ஊர் சுற்றிட்டு வரலாம். ஓ ஃபுல் ஸ்பீட் செம்மையாக இருக்குது. சரி பிரேக்கை போடுறா. அவ்வளோதான், நம்ம கடை முடிஞ்சிச்சு. சொல்லி அவன் வேறு பாருங்க எந்த விரல்லாம் காட்டுறான்ட்டு லூசு பையன். இவங்க சார் தள்ளி போங்க, எனக்கு கார் ஓட்ட தெரியாடே. யாரும் குறுக்கால கிறுக்கால வந்துட்டுங்க சொல்லி வாயமால வந்துட்டாங்க. ஏ பிரேக்கு கார் ஒரு ஃப்ரெண்டு பொண்டிச்சு. இப்படிலாம் நடந்து நான் பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் கேமில் பார்க்குறேன். செம்ம கிராஃபிக்ஸாக இருக்கு. பிசிஎல் தான் விளாட்னா இப்படி தான் இருக்கும். நானும் பிசி தான்.
வீடு ரொம்ப தூரத்தில் இருக்குது நம்மளுக்கு. ஏய் இருங்க, நம்ம இந்த இடத்துல இங்கே ஒரு கார் ஷோரூம் இருக்குது. இது நம்ம இது முன்னாடி பார்த்துருக்கோம். இருங்க, கார் ஷோரூமில் கார் பார்க்கிங் ஏரியா. ஐயோ, அந்த குண்டை நேரம் முட்டி போட்டுமா. கேஸு உள்ளே ஓடு, கொலை கேஸு. ஓடு. ஆஹா, இப்போ என்ன பண்ணுவேன்? எமர்ஜென்சி. ஓய் ஏய் காய்ஸ், என்ன காய்ஸ், இங்கே வேறு லெவலான கார்லாம் இருக்குது. இந்த காரை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஓடுங்க அதை. இப்போ ஸ்டார் பிளிங்கிங் ஆகுது, நம்மளுக்கு நல்லது தான் ஒரு இடத்துல. இந்த கார் நம்ம எடுத்துன்னு போடலாம். ஏய் எறா ஃப்ராங்க்லினே, காரை மொத்தம் எடுத்துகிட்டு போகிறோம். அப்பா, இதே எனக்கு வேறு கண்ட்ரோலே வராது. இது நாங்கள் இவ்வளோ ஸ்பீடாக போகுது, சரியான ஸ்பீடு கைஸ். நாங்கள் திருப்போம். நம்மளுக்கெல்லாம் ரியலில் ஒரு பைக்கே ஓட்டுறது இல்லை, வேறு கார் வேறு கொடுத்து வச்சுக்கோங்க. ஏன்டா ஒரு சின்ன பையன், ஏய் அவனை பார்க்கிங்கலாம் ஒரு அவனை பார்த்துன்னு போகிற கேப்பில் நான் ஃப்ரெண்ட்டை வந்துட்டேன். ஓகே, 10 வாத்தினா இந்த இடத்துல மூடு விட்றானுங்க. நானும் யாரும் காட்டேன்டா. திரும்பம்மா கொஞ்சம் சிம்பிளாக கொடுங்கடா. இந்த மாதிரி தான் கண்ட்ரோலில் கொடுத்தீங்கன்னா நான் எப்படி விளையாடுவேன்? மவுஸில் கூட இது பண்ண சொல்லுவானுங்க நம்மள. நல்ல வேலை இது இந்த லாக்கு டோர் இல்லைன்னா லாக் பண்ணி வச்சுட்டு போயிடுவானுங்க. அப்புறம் மவுஸ் வையா தான் இது பண்ணுமா. அது இருக்கிறதுலே கஷ்டமான மெத்தட். யோ முச்சுட்டாங்க போ குமாரி. ஏய், இங்கே என்பிசிஸ்லாம் போகிறாங்க, சும்மா இருப்போமா? கைஸ், அங்கே எவனோ ஒருத்தன் நம்மள மாதிரி இறங்குறான். வெப்பன் எடுத்துடலாமா? ஆனால் நம்ம தான் அவ்வளோ வெப்பன்ஸ் இல்லையே, என்ன பண்ணலாம்? ஷார்ட் கன் எடுத்துப்போம். இதை வச்சு ஆனால் இந்த கன்னை வச்சு இங்கே சுத்தோம்னா சரியாக இருக்காது. என்ன பண்ணலாம்? அவங்க ஒருத்தன் போகிறான், பட் நம்ம ஜூம் பண்ணுறது பார்த்துட்டு அவள்தான் பார்த்துட்டான், ஓடித்தான். வா காரு. இது சுட மாட்டேன், கன்னு வேஸ்ட்டோ. ஆனால் விடுங்க, நம்மளுக்கு எதுக்கு வேணாலும் வந்து வண்டியில் ஏறு சீக்கிரம் போ. வண்டியில் ஏறுற இங்கே பார்த்துனுக்கா. சரி வாங்க, நம்ம போய் வண்டியில் ஏறிப்போம். உக்காடுறான் இப்போ, வண்டியில் ஏறுறாண்ணே. வண்டியில் கன்று வையாமல்ல, கன்று வச்சுட்டானா இவன் சரி பார்த்தாரான். நான் பிஸ்தல் எடுத்துத்தானா இப்போ. ஓஹோ, நல்லா கேட்டுக்குறோம். ஏன்னா வாங்குற தெரிஞ்சுக்கிட்டே போகிறானுங்கள, நம்மளாம் சுடுவோம் இருப்போமா என்ன? சீக்கிரம் போ, வண்டி எடு. நீங்கள் வண்டியை தாண்டிலாம் போயின்னுக்கிற. ஏந்திரு வண்டியை முதல்ல நீ தான் வண்டி ஏதுறானா 10 வாத்தினா ஒழிச்சுன்னுக்குறாங்க சிவன். ஃப்ராங்க்லின் வெரி பேட் பாய். ஏய் கோபமாயிட்டான் போல், அதான் காரை பார்த்து எச்சினுங்கிறான். சரியான இடி. உன்னை கண்ட்ரோல் பண்ணுறன்ற பேரில் எனக்கு தான் சரியான இடியாக இருக்குது. முடியல காய்ஸ் முடிச்சுப்போ. இருங்க மனுஷன், இங்கே ஏதோ கேஃப்ட் இது என்னன்னு போய் பார்த்துடலாம். பார்த்துடா கீழே கேஃப்ட் போய் அங்கே ஒரு கார் சமையல். அடப்பா, காரை பார்க்குற அவசரத்தில் கீழே பார்க்க மாட்டேன். நான் போய் எடுத்துப்போம். பக்கத்தில் ட்ரக்கு கூட இருக்கா, தெரிஞ்சில் ட்ரக்கு எடுப்பண்ணே. அதான் நில் நீங்கள் கேட்பீங்க, லேம்போகினி காரு நல்லா தானே ப்ரோ இருக்குன்ட்டு. பட் எனக்கு லேம்போகினி பிடிச்சிருந்தான். பட் நான் ஏன் ட்ரக் இருக்குன்னா, இது போலீஸ்கிட்ட கொஞ்சம் காப்பாற்றும். எப்படி சொல்கிறது, இப்போ போலீஸ் இடிப்பாங்கள்ல, அதனால தான் கைஸ் நான் ட்ரக்கை எடுப்பேன் அப்பப்போ. இப்போ நம்ம வச்சு இந்த லேம்போகினிலாம் ஸ்பீடாக போகும், கண்ட்ரோல் ஆகுது. பட் இது கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு போகும், அது நம்மளுக்கு.
வண்டி ஏறா. குட்டு. சீக்கிரம் போ சீக்கிரம் போ. என்பிசி முத்துனா நம்மளுக்கு போலீஸ் கேஸ் வந்துருச்சு ஆல்ரெடி. ட்ரக்கை திருடுன்னுட்டுருக்கலாம் வரானுங்களே. சீக்கிரம் போ. திருப்படா ஒரு ட்ரக்கை. நம்மளுக்கு இன்சைட் தான் கரெக்டாக இருக்கும். இதை நம்மளுக்கு ஃபோனில் எல்லாத்துக்கும் இவ்வளோ கஷ்டமாக்கே. இப்போ இதுலலாம் பிசிலாம் எப்படி தானோ. நான் விளாட்தான் ஒரு பிசி மாதிரி தான். போடுற தம்பி பிரேக்கை போச்சா. இருங்க இங்கே ஒரு கன் ஷாப் இருக்கும்ல, நம்மளுக்கு நல்லது. இன்றைக்கி போயிட்டு கன்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக நம்ம அவனுக்கு ரிப்பீட்டாக ஒன்று கொடுப்போம். ஸ்டார்ட் பிளிங்கிங் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சிச்சுன்னா நல்லா தான் இருக்கும். சீக்கிரம் பாடலே, அவன் போயிட்டாலே போகிறோம். வண்டி ஓரம் பண்ணிட்டு. சாரி மேடம், தெரியாமல் மிஸ் தான். இவன் வச்சிருக்கணும், நம்மளா மாதிரி போய் போகலாம். வாங்க போவோம். ஏன்னா கன்னை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு தான் நம்ம போவோம். பட் அவனை நம்ம போட்டு தள்ளுறதுக்குலாம் போகிறோம். போத்தலாம் தான் தோணுச்சு. பட் அவன் நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு நம்மளாம் ஓடிட்டு நல்லது. சரி வா. காக்ஸா, ஆனால் அது ரொம்ப கஷ்டமாச்சு. ஓகே, அவன் இது பண்ண சொன்னாங்க. ஃபோன் வைல. நான் ஃபோன் எடுக்கவே இல்லை. ஏண்டா ஓ அடப்பா, விலை நல்லா தான் இருக்குது. வாங்கிப்போம். நம்மளுக்கெல்லாம் விலை ஒன்றா. ஓகே ஓகே வாங்க. வாவ், நல்லாதான் இருக்குது. இதையும் வாங்கிப்போம். வாங்கி வச்சுக்க. இதோட விலை மட்டுமே அதிகம். உங்களுக்கு வேணா மவுஸ் ஆப்ஷன் கூட வச்சுக்கலாம். நான் இதே வச்சுக்கிறேன். இது வேணும், நல்லது தான். போ என்னடா இது செய்யணுங்க. கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டுங்க. எனக்கே போர் அடிச்சு போச்சு. இதுக்கே நான் என்னடா இது அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல. பட் இந்த கண் கடை ஓனர் பார்த்தாரா கொஞ்சம் அவ்வளோதான். ஏன்னா இவன் கன்னு பார்த்தான்னா முச்சு விட்டுருவான். இது டேஞ்சரான ஃபுல்லு தான். பார்த்து இருந்துக்கணும். இவன்கிட்ட ஸ்டிக்கி பம் இருக்குமா? இதெல்லாம் வேணாம் சார். வேணா கம்மியா. கிரெனேட் எனக்கு வேணும். கிரெனேடை காட்டா. ஏன்னா லூஸு கிரெனேடை காட்டுங்க. வா, ஸ்மோக் பாம் தானே இது. ஆனால் இப்போ நம்ம பற்றி எதுவுமே காமிக்கல. கிரெனேட் இது வேணாம், ஸ்மோக் வேணும் எனக்கு. கிரெனேட் நம்மளுக்கு ஸ்டிக்கி பம். நம்மளுக்கு ஸ்டிக்கி பம் தேவைப்படும்னா பரவாயில்ல. நிறைய ஐட்டம்ஸ் நம்மகிட்ட இருக்குது இங்கே. பட் நம்ம காசு செலவாயிடுமே. அதுக்கு என்ன பண்ணுறது? காசு செலவாகாமல் இருந்தால் சரி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? வாங்கலாமா வேணாவா? சரி ஓகே கைஸ், நம்ம ரொம்ப நேரம் ப்ளே பண்ணிட்டோம். இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ஆனில் போட்டுக்கோங்க. நம்ம அதுக்கு முன்னாடி ஸ்டிக்கி பாம் மட்டும் வாங்கி போயிடலாம். வாங்கடா கை வாங்கி ப்ளீஸ் வாங்கடா. நம்மளுக்கு வேறு இதுவே கஷ்டமாக இருக்குது. ஓகே பை பண்ணு. என்ன பை பண்ண முடியல? இது லாக்கில் இருக்கே. சரி ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோ எண்டில் பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.